Okay, student. Next one of the last topic in this lesson, the soil pollution. The lesson last time we ஒரு topic என்னன்னா மண் மாசுபாடுதல். ஓகேவா? soil pollution. So என்ன resources கொடுத்துருக்காங்க பாரு, என்னென்னலாம் மாசுபடுது, என்னென்ன மூலங்கள். So one is the artificial fertilizer. One is the artificial fertilizer. First soil pollution என்ன? இப்போ மண் மாசுபடுதல் அப்படின்னு என்ன? இப்போ மண் எப்படி எல்லாம் மாசுபடுது அப்படின்னா, ஸோ இப்போ நல்லாவே தெரியும், நிறைய சுரங்கங்கள்ல இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு பொல்யூஷன்ஸ், அதாவது ஒரு விவசாயம் செய்யறோம், அந்த விவசாயத்துல சமூக உரங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த மண்ணுக்கு கொஞ்சம் சத்து கிடைக்கும் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. பட் அது கண்டிப்பா மண்ணுடைய தரத்தை குறைக்கக்கூடியதாக மண்ணானது மாசுபடுது அப்படியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய கழிவுகள்னாலையும் கண்டிப்பா இண்டஸ்ட்ரி கண்டிப்பா எல்லாருமே ஏர் பொல்யூஷனையும் பாதிக்குது, வாட்டர் பொல்யூஷனையும் பாதிக்குது, சாயில் பொல்யூஷனையும் என்ன பண்ணுது பாதிக்குது, எல்லாத்தையுமே பாதிக்குது. ஸோ இது எல்லாருமே இங்க எல்லாம் மண்ணானது மாசுபடுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசர், ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு செயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஸோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா நுண்ணுயிர் கொல்லிகள். நுண்ணுயிர் கொல்லிகள் இப்போ அந்த பெஸ்டிசைட்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்செக்டிசைட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் ஃபங்கிசைட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பேஸ்டிசைட்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறாங்க, பூஞ்சிக்கொல்லி மருந்துங்கிறாங்க, கடைக்கொல்லி மருந்துங்கிறாங்க. 3 வகையான பெஸ்டிசைட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அதாவது தொழிற்சாலை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள். ஸோ இது எல்லாமே சாயில் பொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ த கண்ட்ரோல் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். சுற்றுச்சூழலை மாசுபடுது இல்லையா? ஸோ இது எல்லாமே ஓகேவா? அது வாட்டர் பொல்யூஷன் இருந்தாலும் சரி, சாயில் பொல்யூஷன் இருந்தாலும் சரி, எல்லாமே, அதாவது ஏர் பொல்யூஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம், அதான் கட்டுப்படுத்திக்கணும்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் என்ன கண்டென்ட் பார்க்குறோம்னா கிரீன் கெமிஸ்ட்ரி. கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னா பச்சை வேதியியல், பசுமை வேதியியல். ஸோ இப்போ இது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது, இது கிரீனராக மொத்தம் 2 வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் லாஸ்ட் ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா ஸோ த கிரீன் கெமிஸ்ட்ரி இன் டே லைஃப். மொத்தம் ஒவ்வொரு நாளுக்கு நாள் பச்சை வேதியியல், பசுமை வேதியியல் எப்படி எல்லாம் இதுக்கு பாதிக்கப்பட்டு அப்படின்னா ஸோ ட்ரை கிளீனிங் ஆஃப் கிளாத்ஸ், அது ப்ளீச்சிங் ஆஃப் பேப்பர், சிந்தசிஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் பெட்ரோல், methanol used as fuel, the next one is neem based pesticides. So இது எல்லாமே ஒரு 5 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளையும் கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பசுமை வேதியியலானது எப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தோம்னா இந்த ரெசிபிக்கு கம்ப்ளீட்டட். ஸோ புக் ப்ரெசன்டேஷன் எல்லாம் பார்க்கலாம். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா இருக்குது எல்லாமே தியரி பார்க்கணும். லெசனே டோட்டலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 99% தியரி பார்ட்ஸ் தான். ஸோ வழியே கிடையாது. ஸோ நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி போயிருவேன். என்ன பண்ணிட்டு இந்த எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோ. எதை பேஸ் பண்ணினா அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். So students listen down. Soil pollutions அப்படிங்களா, மண் மாசுபடுதல். மண் மாசுபடுதலால என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Soil is a thin layer of organic and inorganic material that covers the earth rocky surface. அதாவது ஒரு பாறை சூழப்பட்ட, பூமியில் ஒரு பாறையால் சூழப்பட்ட ஒரு படலம், கவர். அதுதான் என்ன, அதாவது கனிமம் மற்றும் இன்ஆர்கானிக், அதாவது கனிமம் மற்றும் ஆர்கானிக் கரிம பொருட்களால் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த மண்ணு அப்படின்னு சொல்றோம். இந்த மண் அப்படிங்கிறது இந்த பூமியின் மேல, பூமி மேல கரிமங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு படலம் அப்படின்னு சொல்லலாம், கவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதை தான் மண் அப்படின்னு சொல்றோம். ஸோ த சாயில் கன்ஸ்டிட்யூட் த அப்பர் காஸ்ட் ஆஃப் எர்த் which supports lands, plants and animals. So soil pollution is defined as the buildup of persistence, the toxic compounds, the radioactive material, chemical salts and disease-causing agents in soil which have harmful effect on plant growth and animal health. So இப்போ மண் பாதிப்புகளால
என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா உனக்கு வந்து ஸோ ஒரு தாவரம் வளர்ச்சியும் வந்து என்ன பண்ணுது, தாவரம் ஒன்று செடி ஒன்று நல்லா வளரணும் அப்படின்னா அந்த மண்ணானது நல்ல ஊக்கமானதா நல்ல மண்ணா இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுது, ஸோ அந்த தாவரம் வளர்ச்சியை வந்து எடுக்குது. அடுத்தது வந்து ஒரு உடல் இப்ப ஒரு நல்ல ஃபுட்டு கிடைச்சாதான் மனிதன் ஆரோக்கியமா வாழ முடியும். ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா நமக்கு எடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பாதிப்படைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next one, soil pollutions affect the structure of fertility of soils, the groundwater quality, and food chain in biological ecosystems. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மண் அமைப்பு, மண் வளங்கள், ஸோ இந்த நிலத்தடி நீருடைய தரம், அடுத்து உயிர் சூழலுடைய அமைப்பு, இது எல்லாமே வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சோர்சஸ் பார்ப்போம், என்னென்ன சோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசர், அதாவது செயற்கையான உரம். ஓகேவா? சாயில் நியூட்ரியன்ட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் growth of plants. So the plants obtain carbon, hydrogen and oxygen from air or water. So the whereas other essential nutrients like nitrogen, phosphorus, potassium, calcium, magnesium, sulfur are being absorbed from soil. To remove the deficiency of nutrients in soil, the farmers add artificial fertilizers. Increase use the phosphate fertilizer or excess using the artificial fertilizers like NPK in soil. The result in reduced yield in the soils. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் முடியாது, இந்த செயற்கை உரங்கள் அப்படிங்கிறது வந்து ஸோ இப்போ ஒரு தாவரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது காற்று, நீர், இது எல்லாமே வந்து ஒரு தாவரம் வளர்ந்து வந்து தேவையான ஒன்று தான். அதே சமயம் வந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னா இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கோங்க, பாஸ்பேட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்பர், இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்துக்களே இந்த மண்ணுக்கு தேவை. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் அதெல்லாம் மண் என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு செடியை வந்து நல்ல முறையில வளர்ச்சி அடைய வைக்கும். ஸோ அப்ப இப்ப இந்த மண்ணுல இருக்கக்கூடிய ஒரு சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அந்த சத்து குறைபாட்டுனால அந்த அந்த செடியை வந்து சரியா வளராம போயிருக்கு. ஸோ அப்ப என்ன பண்றோம், ஒரு இந்த அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு செயற்கையான ஒரு உரத்தை கொண்டு அந்த மண்ணில போட்டு அந்த மண்ணோட தரத்தை கொஞ்சம் உயர்த்தி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், செடிகளை வளர்க்கறதுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செயற்கை உரங்கள் ஃபெர்டிலைசர் கணக்குல கொடுத்துருக்காங்க. சரி, தென் நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ். ஸோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா நுண்ணுயிர் புள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பெஸ்டிசைட்ஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் டு கில் ஆர் ஸ்டாப் த growth ஆஃப் அன்வான்டட் ஆர்கானிசம். அதாவது தேவையற்ற ஒரு நுண்ணுயிரிகளை வந்து கொல்றதுக்கோ அதனுடைய வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கோ நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறோம். பட் தீஸ் பெஸ்டிசைட்ஸ் கேன் அஃபெக்ட் ஹெல்த் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஆனா இந்த பெஸ்டிசைட்ஸ் ஆனது மனிதனுடைய உடலை வந்து உடலை வந்து பாதிக்கக்கூடியதுதான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னா அந்த கிளாசிபிகேஷன் வகையில பாருங்க, இன்செக்டிசைட்ஸ்னு கொடுக்கலாம், ஃபங்கசைட்ஸ்னு கொடுக்கலாம், ஹெர்பிசைட்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்செக்டிசைட்ஸ். இன்செக்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு இல்லையா அது. ஸோ இன்செக்டிசைட் லைக்ஸ் டிடிடி, பிஹெச்சி, algae, etc. can stay in soil for a long period of time and are absorbed by soil. They contaminate food crops like carrot and radish, etc. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா மண்ணுல வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு உழைக்கக்கூடியதா, நீடிச்சு வாழக்கூடியதா இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுது, இந்த மண்ணு வந்து உறிஞ்சி எடுத்துக்கிது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா கேரட்டு, ஸோ ரெடிஷ், முள்ளங்கிங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு செடிகள்லாம் வந்து மாசுபடுறதுக்கு வந்து இது காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது அப்படின்னா இன்செக்டிசைட்ஸ். ஓகேவா? ஸோ பூச்சிக்கொல்லிகள். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஃபங்கைசைட்ஸ். ஃபங்கைனா பூஞ்சை, அப்போ பூஞ்சிக்கொல்லிகள். ஸோ இப்போ ஆர்கானோ மெர்குரி காம்பவுண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் மோஸ்ட் காமன் ஃபங்கைசைட்ஸ். They dissociate in soil to produce mercury which is highly toxic. அதாவது இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அந்த மெர்குரி அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு பாய்சன் தான், கரிபி மெர்குரி அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பூஞ்சிக்கொல்லி மருந்து ஃபங்கைசைட்ஸாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா நீர்ல வந்து அதிகமா கரைஞ்சு போய் நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய மெர்குரியா என்ன ஆயிடுது அப்படின்னா மாறிடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த மெர்குரி என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெர்பிசைட்ஸ். ஸோ ஹெர்பிசைட்ஸ் அப்படின்னா களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது.
So the herbicides are the chemical compounds used to control unwanted plants. So தேவையற்ற செடியை கொல்றது தான் இது யூஸ் பண்ணிருக்காங்க. There are otherwise known as weed killer. So இதை வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா களைக்கொல்லிகள் அப்படின்னும் அழைக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சோடியம் குளோரைட், சோடியம் ஆக்சிலேட், இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ஹெர்பிசைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். மோஸ்ட் ஆஃப் த ஹெர்பிசைட்ஸ் ஆர் டாக்ஸிக் டு மெமல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது இது வந்து அதிகமான ஹெர்பிசைட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்கு. எதுக்கு அப்படின்னா மெமல்ஸ் அப்படின்னா பாலூட்டிகள் அப்படிங்கிறாங்க. மெமல்ஸ் அப்படின்னா பாலூட்டிகள். அதாவது இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு மண்ணுல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு செடி ஒன்று வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த ஹெர்பிசைட்ஸ் போட்டிருக்கும் போது அதையும் அதை எடுத்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு மாடு அதை போய் சாப்பிட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும், மாடுகள் ஒரு பாலூட்டி தானே, அப்ப என்ன ஆகும், அந்த பால் மூலியமா கூட என்ன ஆகலாம் அப்படின்னா பாய்சன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே மாதிரி மாட்டை சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஆடு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது பாய்சன்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஹெர்பிசைட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு தொழிற்சாலை கழிவுகள் தெரியும். ஸோ இப்போ தொழிற்சாலையில என்ன நடப்பாங்க, இண்டஸ்ட்ரியல் activities have been the biggest contributor to the soil pollution. So they especially the mining and the manufacture of activities. இப்போ தொழிற்சாலை அப்படிங்கிறதே வந்து முக்கியமா வந்து இந்த சுரங்க தொழிற்சாலைகளாங்க, அதே மாதிரி ஏதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் சொன்னாங்க. இதுல இருந்துதான் மேக்சிமம் வந்து மண்ணானது பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழிற்சாலையிலிருந்து அப்படிங்கிறாங்க. ஸோ the large number of toxic wastes are released from industries. So the industrial waste included cyanide. அதாவது இப்போ இண்டஸ்ட்ரியல்ல இருந்து தான், தொழிற்சாலையில இருந்து தான் நிறைய வந்து மண்ணானது பாதிக்கப்படுது. என்னென்ன அப்படின்னா சைனைடு, குரோமைடு, ஆசிட், அல்கலி, மெட்டல்ஸ், மெர்க்குரி, காப்பர், ஜிங்கோ, குரோர், கேட்மியம், லெட், இதனாலதான் மண்ணானது பாதிக்கப்பட்டிருக்கு. These industrial waste in the soil surface lie on the long time and make it unsuitable for users. தேவையில்லாதது இது எல்லாமே என்னதுன்னா மண்ணில் வந்து ரொம்ப நாட்களுக்கு நீடிச்சு ஒரு பாதிப்பு வந்துட்டே வரதுனால மண்ணானது என்ன இருக்குங்கிறாங்க, பாதிப்படைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா த கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் பொல்யூஷன். ஸோ இப்போ பொல்யூஷன் நடக்கிறது எப்படி எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை வந்து எப்படி எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான உத்திகள் அப்படிங்கிறதான் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஸ்டடிங் ஏர், வாட்டர் அண்ட் சாயில், ஸோ த பொல்யூஷன் இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சுக்கிறோம். காற்று, நீர், அதே மாதிரி மண், இதெல்லாம் எப்படி பொல்யூஷன் ஆகுது. As responsible individuals we must take responsibility to protect our environment. ஸோ இது எல்லாமே எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு தெரியுது. இது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியது, சுற்றுப்புறத்தை பாதுகாக்கக்கூடியது அவனுடைய முக்கியமான அவர்களுடைய மனிதர்களுடைய முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மனிதனுக்கு வந்து முக்கியத்துவம், மனிதனுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Think of steps which you would like to undertake for controlling environment pollution, not only in your locality but also in national and international level. நீ இருக்கிற இடத்த மட்டும் சுத்தி பார்க்கறதுல மொத்தமா எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடியது நம்மளுடைய கடமை. So we must realize about our environmental state. The focus strongly on these issues and be an eye opener to save our environment. So இப்போ எல்லாருமே நம்ம அது we can think about following direct result the controls in the environment pollutions. ஸோ இப்போ கீழே வந்து என்னென்ன கண்ட்ரோல் வந்து பொல்யூஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம இந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா மனிதன் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு இருக்கலாம். ஸோ என்னென்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு வண்டி நிறையா இருக்கு அப்படின்னா ஏர் பொல்யூஷன் நடக்கிறதுனாலையோ அல்லது ஒரு சீவேஜ் வாட்டர்னால வந்து தண்ணி வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற கண்ட்ரோல் நம்ம கண்களோட பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த மண் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இது மட்டும் இல்லை, இதை எல்லாத்தையும் நாம கட்டுப்படுத்தி கொண்டு வர்றது ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய கடமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்னங்கிறத கீழே பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது. ஸோ இது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கேன் பி கண்ட்ரோல்டு பை ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்டேஜ். இப்போ வந்து ஒரு கழிவு வந்து முறையா அகற்றதுனாலதான் அந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீ கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரீசைக்ளிங். The large amount of disposed waste material can be reused by recycling the wastes. That is, reduce the landfill and conveys waste into useful forms.
ஸோ இப்போ இதுல என்ன மறுசுழற்சி, அதாவது ரீசைக்ளிங் அப்படின்னா மறுசுழற்சி. இப்போ தேவையற்ற ஒரு கழிவு இருக்கு அப்படின்னா அதை வந்து தேவையற்றதுன்னு தெரியுது, அப்ப அதை நம்ம தேவைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸ் மூலியமா கொண்டு வர முடியுமா, கொண்டு வரணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம், அதன் மூலியமா என்ன பொல்யூஷன் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் பாயிண்ட். So the substitutions of less toxic solvent for highly toxic one used in certain industrial process. இப்ப தொழிற்சாலையில பார்த்தா அப்படின்னா ஒரு சால்வெண்ட்டை யூஸ் பண்றாங்க. அது இப்ப 2 சால்வெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களோட லெஸ் டாக்ஸிக் ஆகுது, இன்னொன்று மோர் டாக்ஸிக் ஆகுது அப்படின்னா சரி ஏன் அந்த மோர் டாக்ஸிக்கை யூஸ் பண்ற, லெஸ் டாக்ஸிக் யூஸ் பண்ணி அந்த சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தேவையான யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அதனாலையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொல்யூஷன் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன, யூஸ் ஆஃப் ஃபியூவல் வித் லோயர் சல்ஃபர் கண்டென்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சல்ஃபரை குறைந்த அளவு பயன்படுத்துறதுனால எரிபொருட்களை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்ரோயிங் மோர் ட்ரீஸ், அதாவது மரத்தை அதிகமா வளர்க்கறதுனாலையும் கட்டுப்படுத்தலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் மெஷர் இன் வெஹிக்கிள்ஸ் எமிஷன் ஆஃப் அடிபேட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப இந்த வாகனத்திலிருந்து வெளிவரக்கூடிய இந்த புகைகள் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப ஏர் பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அப்ப அதுக்கு தேவையான அந்த உத்திகளை பயன்படுத்தி அந்த பொல்யூஷன் அதிகமா வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாதுகாத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலை நீ சுற்றுச்சூழல் மாசுபாட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வகையான கண்ட்ரோல்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. சரி, இதை நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிரீன் கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிரீன் கெமிஸ்ட்ரி. கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னா பச்சை வேதியியல் அல்லது பசுமை வேதியியல் அப்படிங்கிறாங்க. அப்ப பசுமை வேதியியல்னா என்ன? The green chemistry is a chemical philosophy that encourages the design of product and process that reduce or eliminate the use and generations of hazardous substances. ஸோ ஒன்றும் இல்லை, பசுமை வேதியியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை தடுக்கிறதுனாலயோ அல்லது குறைக்கிறதுனாலயோ நாம எடுத்துக்கக்கூடிய ஒரு வகையான ஸ்டெப் இருக்குல்லையா, முடிவுகள், அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். For this, the scientists are trying to develop the method to produce eco-friendly compounds. This can be best understood by considering the following examples in which styrene is produced both by traditional and greener routes. ஸோ இப்போ இந்த பசுமை வேதியியல் அப்படிங்கிறத மொத்தம் 2 வகையில பிரிச்சுக்கிட்டாங்க. ஒன்று ட்ரெடிஷனல் அப்படிங்கிறாங்க, இன்னொன்று என்ன அப்படிங்கிறாங்கன்னா கிரீனர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ட்ரெடிஷனல் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது ட்ரெடிஷனல் ரூட் அப்படின்னா மரபு வழி அப்படிங்கக்கூடிய ஒன்று. ஸோ திஸ் மெத்தட் இன்வால்வ் 2 ஸ்டெப். ஸோ இந்த மெத்தட் 2 வகையில நடக்குது. ஒன்றும் இல்லை, கார்சினோஜெனிக் பென்சின் ரியாக்ட் வித் எத்திலின். ஒரு பென்சின் எத்திலினோட ரியாக்ட் பண்ணும்போது எத்தில் பென்சினை ஃபார்ம் பண்ணுது. இது ஸ்டெப் 1. இந்த எத்தில் பென்சின் Fe2O3 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் பண்றப்ப டீஹைட்ரோஜினேஷன் அப்படிங்கிறாங்க. ஹைட்ரோஜினேஷன்னா ஹைட்ரஜன் சேர்ந்து, டீஹைட்ரோஜன் ஹைட்ரஜன் வெளியே போகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைரின் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரெடிஷனல் ரூட்ஸ். ஓகேவா, ஒன்றும் இல்லை, 2 ஸ்டெப்ல நடக்குது. பென்சின் எத்திலீனோட ரியாக்ஷன் எத்தில் பென்சின் வருது. இந்த எத்திலீன் பென்சின் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா Al2O3 பண்ணும்போது ஸ்டைரின் ஃபார்ம் ஆகுது. இது ட்ரெடிஷனல். அதே கிரீனர் ரூட் அப்படிங்கிறது அதே பென்சின் இந்த ஸ்டார்ட் வித் சீப்பர் அண்ட் என்விரான்மெண்டலி சபசைன்ஸ், அதாவது ஒன்றும் கிடையாது, சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு இந்த ஜைலின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு என்ன அப்படின்னா பசுமை வழி, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது. அப்ப அந்த பென்சின் மேலே எடுத்துட்டு அந்த எத்தில் பென்சின் எடுத்து பென்சின் எத்திலோட சேர்ந்து எத்தில் பென்சின் ஃபார்ம் பண்ணுச்சு இல்லையா, எத்தில் பென்சின் மறுபடியும் Al2O3 ஸ்டைரின் ஃபார்ம் பண்ணுச்சு இல்லையா, இதை விட சைலினோட சேர்த்து ஈஸியா கொண்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கிரீனர் ரூட் அப்படிங்கிறாங்க, பசுமை வழி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பசுமை வழியும் கண்டிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு புற்றுநோயை உண்டாகக்கூடியதான். ரெண்டுமே இந்த புற்றுநோயை ரெண்டுமே ட்ரெடிஷனல் கிரீனர். இந்த புற்றுநோய் உண்டாகக்கூடியதான், ஆனா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் கிரீன் கெமிஸ்ட்ரி இன் டே டு டே லைஃப். ஒவ்வொரு நாளிலையும் அன்றாட வாழ்வில் பசுமை வேதியியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் லாஸ்ட் கனெக்டா பார்க்க போறோம். இதை பார்த்தோம்னா கம்ப்ளீட்டட். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரை கிளீனிங் ஆஃப் கிளாத்ஸ். ஸோ அப்போ துணியை நாம துவைக்கிறது முடியுமா, உலர் செலவை செய்வது முடியுமா?
பண்ணிருக்காங்க. அதுதான் கண்டென்ட். ஸோ சால்வெண்ட் லைக் tetrachloroethylene is usually in dry cleaning of glass, pollute the groundwater and are causins. அதாவது இப்போ இந்த துணி துவைக்கக்கூடிய ஒரு சோப்பே நான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சோப்பு வந்து உனக்கு டெட்ராக்ளோரோஎத்திலீன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சோப்புல மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து துணி துவைக்கும் போது அந்த நுரையா போகக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர்லயே அவங்க போய் உள்ள படும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோப் பொல்யூஷன் அந்த வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் மண்ணில் இறங்கி அந்த தண்ணி நிலத்தண்ணி தான் பாதிக்குது. அதனால புற்றுநோய் மாதிரி ஒரு நோயை வந்து உருவாக்குது. இதே அந்த டெட்ராக்ளோரோஎத்திலீனுக்கு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை மட்டும் யூஸ் பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு வந்து அவ்வளவா வந்து பாதிப்புகள் வந்து கொடுக்கறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, தென் செகண்ட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லை. ஸோ H2O2 யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது CO2 சேர்ந்து H2O2 கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ளீச்சிங் ஆஃப் பேப்பர். ஸோ த கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ப்ளீச்சிங் வாஸ் டன் பை chlorine. So nowadays H2O2 can be used for bleaching paper in presence of catalyst. So இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பேப்பர் அப்படின்னா காகிதத்தை வந்து வெளுக்கிறது அப்படின்னு வெளுத்தல். ஸோ இப்போ வழக்கமா எடுத்துட்டு அப்படின்னா குளோரினை வந்து பயன்படுத்துறாங்க. அந்த குளோரினை பயன்படுத்துறதுக்கு பதிலாக H2O2 வந்து என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்தி ஏதாவது H2O2 வந்து ஒரு வகையான வினையூக்கியா பயன்படுத்தி என்ன பண்ணலாம் பேப்பரை வந்து வெளுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதாவது ஒரு கெமிக்கலை வந்து எப்படி வந்து தொகுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. அஸ்கால்டியர் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாரு. எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஸோ எத்திலீனை எடுத்துக்கிட்டு நேசன் ஆக்சன் போட்டு இப்போ கேட்டலிஸ்ட் பெல்லடியமோ அல்லது காப்பர் ஏதாவது வந்து உங்களுக்கு அஸ்கால்டியர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ 90% வந்து கிடைக்குது அப்படிங்கிறது தான் சிந்தசிஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா instead of petrol, methanol is used as fuel in automobile. ஸோ அதாவது பெட்ரோலுக்கு பதிலாக ஒரு வாகனத்துல வந்து மெத்தனாலை எரிபொருளா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ பெட்ரோல் போட்டு 2 வீலர் ஓட்டுற அப்படின்னா அதுக்கெல்லாம் மெத்தனாலை யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம், இது உனக்கு ஆட்டோமொபைல்ல வந்து அதாவது எரிபொருளாக வந்து நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன்ஸ் வந்து ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Then last one, neem-based pesticides have been synthesized which are safer than chlorinated hydrocarbon. அதாவது நீம் அப்படின்னா வேம்பு, அதாவது நீம் ட்ரீ அப்படிங்கிறாங்க, அதாவது வேம்பு செடி அப்படிங்கிறாங்க இல்லையா? அதுதான். அதாவது அந்த அந்த வேம்பு அப்படிங்கிறது இருக்கணும். அந்த நீம்ங்கிற வேம்பானது பூச்சிக்கொல்லியா, அதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகளா இந்த வேப்ப இலையும் சேர்த்து பயன்படுத்துறாங்க. வேப்ப இலையை சேர்த்து பயன்படுத்துறாங்க. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா குளோரின், அதாவது குளோரினேஷன் அப்படின்னா குளோரினேற்றம், ஹைட்ரோகார்பன் அப்படின்னா குளோரினேஷன் செய்யப்பட்ட அந்த ஹைட்ரோகார்பனை விட இது வந்து பாதுகாப்பாக அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பனுக்கு பதிலாக நீ என்ன பண்ற நீம் பேஸ்ட் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா அதுவும் அந்த சரியான ஒரு மண்ணானது தரமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 5 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கெமிஸ்ட்ரி, அதாவது கிரீன் கெமிஸ்ட்ரி இன் டே டு டே லைஃப் அப்படின்னு சொல்றதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து லாஸ்ட் ஒரே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ த எவரி இண்டிவிஜுவல் ஹேஸ் an important role for preventing pollution and improving our environment. We are responsible for environmental protection. Let us begin to save our environment and provide a clean air of our future generation. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழல் சூழ்நிலையை வந்து பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு வந்து சுத்தமான ஒரு பூமி, ஒரு எர்த்தை வந்து நம்ம ஒரு பூமி வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன்ஸ்ல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சுற்றுப்புறத்தை வந்து சுற்றி இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன பாதிப்புகள் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த லெசன்ல பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி போச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நியூவா ஒரு லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.